எல்லாம் இறைவன் கொடுத்தது என்று நம்பி வாழ்வார்கள். இந்த கௌசுல் ஆலத்தினுடைய காலத்தில் ஒரு நிகழ்வு நடக்கும். தன்னை பார்ப்பதற்காக ஒரு ஷேக் வந்திருப்பார்கள், ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்கிறார். அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். தன்னுடைய சிஷ்யரை மாணவரை அழைத்து 4-5 பேர் சாப்பிடுற மாதிரி உணவை கட்டி கொடுத்து, ஆற்றுக்கு அந்த பக்கம் ஷேக் இருக்கிறார்கள், போய் உணவை கொடுத்து வா. தண்ணி ஏகப்பட்ட தண்ணி போயிட்டு இருக்கு ஆத்துல. அந்த காலத்துல படகு இல்ல, பரிசல் இல்ல, பாலம் இல்ல, கடந்து செல்ல முடியாது. மாணவர் சாப்பாட்டை தூக்கிட்டு போறாரு, எதுக்குமே இல்ல. ஆத்துல வேற கடுமையான தண்ணி போயிட்டு இருக்கு, நீச்சல் அடிக்க முடியாது. ஷேக்கிட்ட வந்தாரு. கௌசுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி இடத்துல வந்து, ஷேக் அவர்களே, கடுமையா தண்ணி போயிட்டு இருக்குது, எதுக்குமே இல்லை, எப்படி ஆற்றை கடப்பது என்று தெரியவில்லை. கௌசுல் ஆலம் சொன்னார்களாம், பெண் ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார்னு சொல்லு. பெண் ருசி அறியாதவர். மாணவனுக்கு கிருகிருன்னு சுத்த ஆரம்பிச்சிருச்சு. காரணம், கௌசுல் ஆலமுக்கு 4 மனைவி 49 பிள்ளைகள். பெண் ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார். என்னடா 49 பிள்ளையை பத்திட்டு பெண் ருசி அறியாதவர் வழிவிட சொன்னாரு. போய் ஆற்றிடத்திலே சொல்ல வழி பிறந்தது. நேரம் ஆற்றை கடந்து ஷேக்கிடத்திலே உணவை கொடுக்க 4 பேருக்கு சாப்பாட்டை அவர் ஒருத்தரே சாப்பிட்டாரு. ஷேக் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறாரேன்னு கூட பக்கத்துல உட்கார வச்சு 2 ரொட்டி சாப்பிடுன்னு சொல்லவே இல்லை. அத்தனையும் ஷேகே சாப்பிட்டு இருக்கிறாரு. ஃபுல்லா முழுங்கினார். முடிஞ்சதுக்கு பின்னாடி வெறும் பாத்திரத்தை கையில கொடுத்து இப்ப போனாரு. ஆற்றிடத்திலே வந்தார். பெண் ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார் என்று சொல்ல 6 வழிவிட மறுத்தது. மீண்டும் இந்த ஷேக்கிட்ட வந்தார். என்னங்க, ஆற்றை கடந்து நான் செல்ல வேண்டும், வழி பிறக்கவில்லை. உன்னை இவர் இந்த பெரிய மனுஷன் சொன்னாரு, உண்டு ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார் சொல். உண்டு ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார். 5 பேருக்கு சாப்பாட்டை ஒன்னா சாப்பிட்டாரு. உண்டு ருசி அறியாதவர் வழிவிட சொன்னாரா? ஒன்றும் புரியவில்லை. சென்றார்கள், போய் சொன்னார்கள், வழி பிறக்கிறது. ஆற்றை கடந்து சென்று கௌசுல் ஆலமிடத்திலே கேட்டார். நீங்க சொன்னதும் புரியல, அவர் சொன்னதும் புரியல. நீங்க 4 மனைவி 49 பிள்ளை, பெண் ருசி அறியவில்லை என்று சொன்னீர்கள். அவர் 4 பேருக்கு சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு உண்டு ருசி அறியவில்லை என்று சொன்னார், புரியவில்லை. இறை நேச்சர்கள் என்றைக்கும் நேரடியாக பதில் சொல்வதில்லை. ஒரு பானையில தண்ணியை கொண்டு வர சொன்னாங்க. தலையிலே தண்ணீரை வைத்து 2 பேர்களை அழைத்து வாள் 2 கொடுத்தார்கள். 2 வாளை கையில கொடுத்து, பக்கத்திலே விழா நடக்கிறது, பக்கத்து தெருவிலே, இவரை போய் சுத்தி காட்டிடுவாங்க. ஆனால் ஒரு நிபந்தனை, பானையில் இருக்கிற ஒரு சொட்டு தண்ணீர் கீழே விழுந்தாலும் தலையை எடுத்து விடுங்கள் சொல்லி 2 வாளை கொடுக்க, இரவு முழுவதும் அப்படியே சுத்தி பார்க்கறாங்க. இரவு முழுவதும் சுத்தி சுத்தி பார்க்கறாங்க. மறுநாள் காலை கௌசுல் ஆலம் கேட்டார்களாம், தம்பி, பக்கத்திலே நடந்த திருவிழா எப்படி இருந்தது என்று கேட்க, அவர் சொன்னார், என் கவனம் முழுக்க பானையில இருந்துச்சு, நான் எங்க விழாவை பார்த்தேன். ஒரு சொட்டு தண்ணீர் கீழே விழுந்தால் தலை போய்விடும், தலை போய்விடும், தலை போய்விடும் என்று இந்த கவனத்திலே இருந்ததால் அதை பார்க்கவில்லை. இப்பொழுதுதான் கௌசுல் ஆலம் பேசுகிறார்கள், நாங்களும் இப்படித்தான். உலகத்திலே வாழுவோம், திருமணம் முடிப்போம், உண்ணுவோம், உடுத்துவோம், உறங்குவோம், எங்கள் சிந்தனை முழுக்க அல்லாஹ்வாக இருக்கு. இவங்கன்னா குத்துபுகள், எல்லாம் அல்லாஹ். குத்துபுகளை விட சிறந்தவர்கள் தாபிஈன்கள், தாபிஈன்களை விட சிறந்தவர்கள் சஹாபாக்கள், சஹாபாக்களிலே சிறந்தவர்கள் அன்சாரிகள், அதை விட சிறந்தவர்கள் முஹாஜிர்கள், முஹாஜிர்களை விட சிறந்தவர்கள் ஷஹீதுகள், ஷஹீதுகளை விட சிறந்தவர்கள் சித்தீக்குகள். ஒரு நபிக்கு ஒரு சித்தீக்கு தான் இருக்க முடியும். சித்தீக்குகளை விட சிறந்தவர்கள் நபிமார்கள், நபிமார்களில் சிறந்தவர்கள் 313 பேர்கள் ரசூல்மார்கள். இந்த ரசூல்மார்களில் சிறந்தவர்கள் 6 பேர்கள் உலுல் அஸ்ம் என்று சொல்லுகிற ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ரசூலுல்லாஹ். இந்த 6 பேர்களிலும் சிறந்தவர்கள் 2 பேர்கள் கலீலுல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹபீபுல்லாஹ், உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 2 பேர்களிலும் உயர்ந்தவர்கள். அல்லாஹ் எதையெல்லாம் விரும்புகிறானோ அதை கலீல் இப்ராஹிம் செய்வார். ஆனால் பெருமானார் எதையெல்லாம் விரும்புகிறார்களோ அதை அல்லாஹ் செய்வார். நம்மை விட இவ்வளவு உயர்ந்திருக்கக்கூடிய இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் மரணம் விட்டு வைக்கவில்லை. நாம ஏமாத்துறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மரணம் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் நாம் பாடம் பெற்றிருக்கிறோமா?
ஜனாசாவுக்கு பின்னாடியே இளைஞர்கள் சிரிச்சுக்கிட்டே போறாங்க. இந்த ஆளு என்ன பாடுபடுத்தினாரு, பிள்ளைய படுத்தினாரு, மாமனாரை படுத்தினாரு, மாமியாரை படுத்தினாரு, கபரஸ்தானுக்கு போயிட்டாரு என்று சிரித்துக் கொண்டே போகிறார்கள். இவங்க ஒரு நாளைக்கு கபரஸ்தானுக்கு போவோமே அந்த சிந்தனையே வர்றதில்லை. செத்த ஆடுகளை, சாகும் ஆடுகள் சுமக்கும் உலகம் இது. நாம ஒரு நாள் மௌத்தாத்தான் போக போறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையே இந்த மரணம் விட்டு வைக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையிலே இருக்கிற பொழுது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தைகள் ஏராளம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் நாயகத்தின் மீது கொண்டிருக்கிற அந்த காதலை வெளிப்படுத்தி பேசுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களை எப்படி உருவாக்கினார்கள், எங்களை எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தார்கள், வளர்த்தார்கள். ரெண்டே வார்த்தையில பெருமானாரை பத்தி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது பேசுகிறார்கள். ஒருவருடைய வளர்ப்புக்கு ரெண்டு பேர் காரணம். ஒன்று பெற்றோரின் வளர்ப்பு, ஆசிரியரின் பராமரிப்பு. ரெண்டு பேர் நல்லா இருந்தா அந்த குழந்தை ரொம்ப டாப் குழந்தை. எல்லாமே அப்துல் கலாம் தான். பெற்றோரின் வளர்ப்பு, ஆசிரியரின் பராமரிப்பு, இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வளர்க்கிற பொறுப்பை யார் எடுத்தார்? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு சொல்றாங்க, அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. அல்லாஹ்வே சொல்றான் குர்ஆன்ல, நீங்கள் யதீமாக இருந்தீர்கள், உங்களை வளர்க்கிற பொறுப்பை நான் எடுத்தேன் என்கிறான் அல்லாஹ். பெருமானாரை வளர்க்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்தான். ஒரு பிள்ளைய அல்லாஹ் வளர்த்தா எப்படிங்க இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு பிள்ளைய அல்லாஹ் வளர்த்தா எப்படி இருக்கும்? அதனாலதான் 63 ஆண்டுகளில் பெருமானார் ஒரு பொய் சொன்னதாக வரலாறு இல்லை. 63 வருஷம் ஒருவரை ஏசியதாக, பேசியதாக, ஏளனம் செய்ததாக, எள்ளி நகைத்ததாக, துன்பப்படுத்தியதாக, துயரப்படுத்தியதாக, அடுத்தவர்களுக்கு தொல்லை கொடுத்ததாக ஒரு வரலாறு கூட காட்ட முடியாது. 63 ஆண்டுகள். இன்னைக்கு நாம பொய் சொல்லாத நாள் உண்டா? யோசிச்சு பாருங்க. அல்லாமா ஹக்கானி சொல்லுவார்கள், 3 பேர் பயணம் பண்ணானா, ஒரு யூதன், ஒரு நஸ்ரானி, ஒரு முஸ்லிம். 3 பேர் பயணம் பண்ணிட்டு திரும்பி வரும்போது ஒரு ரொட்டி தான் இருந்துச்சு. இந்த ஒரு ரொட்டியை யார் சாப்பிட்டாலும் பிரச்சனை. அதனால பொதுவாகவே நம்மால் ஐடியா கொடுக்கறதுல அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு நிகர் உலகத்தில் யாருமே இல்லை. ஐடியா கொடுத்தான் 3 பேருமே படுத்து தூங்குவோம். யாருக்கு நல்ல கனவு வருதோ அவர் சாப்பிடலாம். எல்லாம் தூங்கினோன்னு நம்மால் எந்திரிச்சு ரொட்டியை சாப்பிட்டுட்டு படுத்துட்டான். 2 பேர்த்தை தூங்க வச்சுட்டு ரொட்டியை சாப்பிட்டுட்டு படுத்துட்டார். மறுநாள் காலையில வேகமா எந்திரிச்சு கேட்டானா, டே நஸ்ரானி, நீ என்னடா கனவு கண்ட? நான் நேரம் முதல் வானத்துக்கே போயிட்டேன், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து பேசிட்டு இருந்துட்டு வந்தேன். சபாஸ், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து பேசிட்டியா? சபாஸ், நல்ல கனவு. நஸ்ரானி யஹூதியை பார்த்து கேட்டான், டே யூதா, நீ என்னடா கனவு கண்ட என்று கேட்க, தூர்சீன மலைக்கு நேர போயிட்டேன் கனவுல. மூசா அலைஹிஸ்ஸலாமும் அல்லாவும் பேசினதை ஒட்டு கேட்டேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலையை சரியா செய்யறான். மூசா அலைஹிஸ்ஸலாமும் அல்லாவும் பேசியதை ஒட்டு கேட்டேன். சபாஸ், நல்ல கனவு. 2 பேரும் சேர்ந்து இவன்ட்ட கேட்டாங்களாம், டே நீ என்னடா கனவு கண்டாய்? நான் தூங்கினேன்னா என்ன ஆனது? ஜிப்ராயிலே நேரடியாக இறங்கி, தம்பி பசியோடு படுக்க கூடாது என்று ரொட்டியை துண்டு துண்டாக வெட்டி வாயில திணித்தார், சாப்பிட்டா. அடப்பாவி, இப்படி போய் சொல்லுகிறாயே, எங்களையும் எழுப்பி இருக்கலாமே. நஸ்ரானி உன்னை எழுப்பினே, நீ வானத்தில் இருந்த. யூதனை உண்மையும் நான் எழுப்பினேன், ஆனால் நீ தூர்சீன மலையில் இருந்தாய், அதனால நானே சாப்பிட்டேன். வாழ்க்கை முழுக்க பொய்மை எங்கே? யஹ்யாவிலே இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவார்கள், கபூர்ல ஒரு ஆள் அடக்குனதுக்கு பின்னாடி முன்கர் நக்கீர் கேள்வி கணக்குக்காக வந்தார்களாம். இப்பத்தான 2 பேர் வந்துட்டு போனாங்கன்னு அடிச்சிட்டான். இப்பத்தான 2 பேர் வந்துட்டு போனாங்க. முன்கர் நக்கீருக்கே குழப்பம். அல்லாஹ் நம்மை தானே அனுப்பி இருக்கிறான், நமக்கு முன்னால் யார்? அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், எனக்கு முன்னால் யாரை அனுப்பினாய் ரப்பே? அல்லாஹ் சொல்லுவான், இதுக்கு முன்னாடி ஒரு 5 அடி மேல வாழ்ந்தான். வாழ்ற காலம் முழுக்க பொய்யே சொல்லி வாழ்ந்ததால் உள்ளே வந்ததற்கு பிறகும் அவனால் மறக்க முடியவில்லை. அதனால் உங்கள்கிட்ட அடிச்சு விட்டான். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது எண்ணி பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் வளர்த்த குழந்தை பெருமானார் வாழ்நாளில் ஒரு பொய் இல்லை,
முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா ரிப்போர்ட் கொடுக்கிறார்கள். அந்த குழந்தையினுடைய இறப்பு செய்தியை, அவர்களுடைய நோய் செய்தியை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா? யோசிக்கிறோம். சஹாபாக்களுடைய நிலை அன்றைக்கு எப்படி இருக்கும், இருந்திருக்க வேண்டும் என்பதை எண்ணி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த குழந்தை வளர்ப்பு எப்படி முக்கியமோ, குழந்தையினுடைய பராமரிப்பு ஆசிரியர்களின் மூலமாக உருவாக்கப்படுகிறது. பெருமானாருக்கு ஆசிரியர் யாருங்க? வளர்க்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்ததை போன்றே பெருமானாருக்கு கற்றுக் கொடுக்கிற பொறுப்பையும் அல்லாஹ் எடுத்துக்கொண்டார். பெருமானாருக்கு கல்வியை கொடுத்தவன் அல்லாஹ். ஒரு ஆசிரியருக்கு என்ன தெரியுமோ அதை மாணவருக்கு கொடுப்பார். கெமிஸ்ட்ரி சார் கெமிஸ்ட்ரி கொடுப்பார், பயாலஜி சார் பயாலஜி கொடுப்பாரு, பாட்டனி சார் பாட்டனியை கொடுப்பாரு. அப்ப ஆசிரியர் என்ன துறையிலே தேர்ச்சி பெற்றிருக்கிறாரோ அதை மாணவருக்கு கொடுப்பார். அல்லாஹ்வுக்கு என்ன கலை தெரியாது? சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹ்வுக்கு என்ன கலை தெரியாது? எல்லாம் இறைவனுக்கு தெரியும். அது முழுவதையும் அல்லாஹ் பெருமானாருக்கு வழங்கினார். அல்லமக மா லம் தகுன் தஅலம். இதுக்கு குர்ஆன் சாட்சி. ஒவ்வொரு நபிக்கு ஒரு கலையை சொல்றான் அல்லாஹ். அல்லம ஆதம் அல் அஸ்மாஅ குல்லஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு நான் மொழி கல்வியை கொடுத்தேன் என்கிறான் அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மொழியியல், 4 மொழி தெரிஞ்ச ஒரு 4 மனுஷன், 8 மொழி தெரிஞ்சாலும் 8 மனுஷனுக்கு சமம், 10 மொழி தெரிஞ்சாலும் 10 மனுஷனுக்கு சமம். அப்ப மொழியியல் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து வந்தது. நீங்க இந்த மொழியினுடைய அருமையை தெரியணும்னா வெளியூர்களுக்கு சென்று பார்க்க வேண்டும். திருப்பூரை சார்ந்த 2 பேர் போனானுங்களா டெல்லிக்கு. திருப்பூரை சார்ந்த 2 பேர், இவனுக்கு தமிழை தவிர எதுவும் தெரியாது, அவனுக்கு உருதை தவிர எதுவும் தெரியாது. கடுமையான பசி, ஹோட்டல்ல போய் உட்காந்தாச்சு. ரொட்டி கொடுன்னா நம்மால். நம்ம தமிழ்நாடு மாதிரி பண்பெல்லாம் கிடையாது டெல்லியில. ரொட்டி தனியா வாங்கணும், சால்னா தனியா வாங்கணும். இந்த திருப்பூர்காரர்களுக்கு சால்னாங்கிறது வாயில வரவே வராது. யார் இருந்தா கோவிச்சுக்க வேண்டாம், சாருன்னு தான் சொல்லுவான். பருப்பு சாறு, புளிச்சாறு, குழம்புன்னு சொல்ல தெரியாது, சால்னான்னு சொல்ல தெரியாது, சாருமா. டெல்லியில ரொட்டியை கொண்டு வந்து வச்சுட்டான், சார் கொண்டு வந்தான். சார்னா அவனுக்கு என்ன தெரியும்? இன்னொரு 4 ரொட்டியை, சார்னா உருதுல 4, இன்னொரு 4 ரொட்டியை கொண்டு வந்து போட்டான். 4 ரொட்டி வந்து விழுந்தவொன்னு அட சேண்டு தலையில அடிச்சான். சேன்னா தான் உருதுல 6 ஆச்சு, இன்னொரு 6 ரொட்டியை கொண்டு வந்து போட்டான். பக்கத்துல இருக்க சொன்னா, மாப்பிள்ள வாயை திறக்காத, திறக்க திறக்க ரொட்டியா விழுகும். இப்ப மொழி தெரியவில்லை என்றால் எத்தனை பிரச்சனைகள். இந்த மொழி அறிவை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுத்த அல்லாஹ், ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஆருடக்கலையை கொடுத்த அல்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கனவுத்துறையை கொடுத்த அல்லாஹ், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இரும்பை உருக்கும் ஆற்றலை கற்றுக் கொடுத்த அல்லாஹ், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பறவைகளின் பேச்சை கொடுத்த அல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு தௌராத் இன்ஜீலுடைய கலையை கொடுத்த அல்லாஹ், பெருமானாருக்கு என்ன கொடுத்தான்? அல்லமக மா லம் தகுன் தஅலம். எல்லாம் கொடுத்தான். அதிலும் குறிப்பாக உள்ளத்தை சரிபடுத்துகிற கலையை கொடுத்தான். நீங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து சில விஷயங்களை ஆய்வு செய்ய வேண்டும். உள்ளத்தை சரிபடுத்துவது உலகத்தில் யாருமே சாதிக்க முடியாத சாதனை பெருமானார் செய்தார்கள். அதனால் தான் சஹாபாக்கள் கவலைப்பட்டார்கள். என்ன சாதனை? ஒரு ஆசிரியர் ஒரு பாட புத்தகம், குர்ஆன் ஒரு பாட புத்தகம், ஒரு ஆசிரியர் 1,24,000 முட்டாள் தோழர்களை மனிதர்களாக அல்ல புனிதர்களாக மாற்றிய வரலாறு உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இதுவரை நடக்கவில்லை, இனி நடக்க போவதும் இல்லை. ஒரு ஆசிரியர் ஒரு பாட புத்தகம். இன்னைக்கு எல்கேஜி யூகேஜி 10 கேஜி தூக்கிட்டு போகுது, தூக்க முடியல. டீச்சர்கிட்ட போய் ஏமா இப்படி சிரமப்படுத்துறீங்கன்னா, வருங்காலத்தில் வேலை கிடைக்காதுங்க ஹஸ்ரத், மூட்டை தூக்கியாவது பொழைச்சு கட்டும், இப்ப இருந்தே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோங்கிறாங்க. ஆனால் அந்த ஆசிரியர் செய்து காட்டிய சாதனையை பார்த்தீர்களா? உள்ளத்தை சரி செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1,24,000 பேர்களின் உள்ளத்தை ஒரு ஆசிரியர் சரி செய்தார். இன்னைக்கு இருக்கிற ஒரு ஆசிரியர் 40 பேத்தினுடைய ஒரு கிளாஸ்ல இருக்கிற 40 பேத்தின் உள்ளத்தை சரி செய்ய முடியுமா? முடிந்திருக்கிறதா? நான் படிக்கிற காலத்திலேயே எங்க வாத்தியாருக்கு பேர் ஐயாசாமி சார். அவர் பேர்ல ஒரு குறளே எழுதிட்டானுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஐயா சாமி தலையெழுத்துட்டான். அவருக்கே குறள். திருவள்ளுவர் மட்டும் இருந்திருந்தார்னா யோசித்து பார்க்கிறோம். நம்ம காலத்துல எல்லாம் வாத்தியார்களை கண்ணியப்படுத்தி அழைச்ச காலமெல்லாம் மாறி போச்சு.
கெமிஸ்ட்ரி சார் வர்றாங்க, பயாலஜி சார் வர்றாங்கன்னா இப்ப அப்படி இல்லை. கெமிஸ்ட்ரி வருது, பயாலஜி வருது, பாட்டனி வருது, மேக்ஸ் வருது, இந்த ஆடு வருது, மாடு வருதுன்னு சொல்றமா இல்லையா? அந்த மரியாதை தான் ஆசிரியர்களுக்கு. அன்பிற்குரியவர்களே, ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் உருவாக்குகிறான். அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஒரு கலையை கொடுத்து உருவாக்குகிறான். அதுதான் உள்ளத்தை சரிபடுத்துகிற கலை. இறைவனுக்கு மட்டும் சொந்தமானது, உலகத்தில் யாருக்கும் சொந்தமில்லை. உள்ளத்தை சரிபடுத்துகிற கலை அல்லாஹ் வேறு யாருக்கும் கொடுக்கவில்லை. கணவனின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது மனைவிக்கு தெரியுமா? மனைவியின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது கணவனுக்கு தெரியுமா? தெரிஞ்ச குடும்பத்தில் பிரச்சனை நடக்குமா? யோசிக்கிறோம், யாருக்கும் தெரியாது. ஆனா பெருமானார் உள்ளத்தை சரி செய்தார்கள். இது அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு உதாரணம் சொல்லி அழகா விளக்குமா. இந்த ரெண்டு கண் இருக்குதுல்ல, ரெண்டு கண்ணால் தான் பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை பார்க்கிற பொழுது இதே கண்ணால் பார்க்கிறோம், பாசத்தோடு பார்க்கிறோம். நம்முடைய பெற்றோரை இதே கண்ணால் பார்க்கிறோம், அன்போடு பார்க்கிறோம். நம்முடைய நண்பர்களை இதே கண்ணால் தான் பார்க்கிறோம், நட்போடு பார்க்கிறோம். நாம் வளர்க்கிற பிராணிகளை இதே கண்ணால் தான் பார்க்கிறோம், பரிவோடு பார்க்கிறோம். நம்முடைய மனைவியையும் இதே கண்ணால் தான் பார்க்கிறோம், காதலோடு பார்க்கிறோம். அந்நிய பெண்ணையும் இதே கண்ணால் தான் பார்க்கிறோம், காமத்தோடு பார்க்கிறோம். உலகத்திலே பெரிய டாக்டர்கிட்ட போய், டாக்டர் உங்களுடைய எல்லா ஸ்கேனையும் போட்டு யூஸ் பண்ணுங்க, என்னென்ன ஸ்கேன் வச்சிருக்கீங்களோ பாருங்க, நான் என்ன பார்வை பார்த்தேன்? அன்பு பார்வையா, பாச பார்வையா, பரிவு பார்வையா, நட்பு பார்வையா, காதல் பார்வையா, காம பார்வையா? எந்த டாக்டர் சொல்ல முடியுமா? -2 +4 +1 இப்படி வேண்டா எழுதலாமே தவிர என்ன பார்வை என்பதை உலகத்தில் எந்த மருத்துவரும் சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு யஅலமு ஹாயினத்தல் அய்யுனி வமா துஃபி ஸுதூர். அது என்ன பார்வை பார்த்தது, உள்ளத்தில் என்ன மறைத்து வைத்திருக்கிறது, எல்லாம் எனக்கு தெரியும். அல்லாஹ் சொல்றான். அந்த உள்ளத்தை சரி செய்கிற கலையை கொடுத்ததால் அந்த ஆசிரியரிடத்திலிருந்து உருவான மாணவர்கள் எப்படி உருவாவார்கள்? புனிதர்கள். அதனால்தான் அந்த ஆசிரியரினுடைய இறப்பை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு நோய் என்ற பொழுது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறுகளை பாருங்கள். பெருமானாரினுடைய சிறப்புகளை சொன்ன முஆத் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், ரப்புல் ஆலமீன் இடத்திலே சகாக்களை முன்வைத்து சொல்லுகிறார்கள், பெருமானாருக்குள்ள கஷ்டத்தை ரப்பே எனக்கு கொடுத்து விடு ரப்பே, அந்த பெருமானாருக்கு ஆரோக்கியத்தை வழங்கி விடு ரப்பே, கஷ்டமெல்லாம் நாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறோம், பெருமானாருக்கு ஆரோக்கியத்தை மட்டும் கொடு ரப்பே என்று கேட்கிறார்களே. அந்த சஹாபாக்களுக்கு எவ்வளவு அன்பு இருந்திருக்க வேண்டும் யோசிக்கிறோம். கடைசி 3 நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அந்த மரணத்திற்கான அறிகுறி எப்பொழுது தோன்றியது? அதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். நான் மிகச் சுருக்கமாக சொல்வதானால், பெருமானார் வஃபாத்தாவதற்கு முன்னால் ரமலான் மாதத்திலேயே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக அறிவிப்பு தோன்றுகிறது. ஒவ்வொரு ரமலான் வருகிற